ஹே கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா த லக்கி மேட்ச் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை போட்டு லாங் லீவ் த பிளாக் பேஜ், லாங் லீவ் த பிளாக் பேஜ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்களா, அதுலேருந்து ஆரம்பிக்குது. இதுட்டு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இங்கே, என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ டக்குன்னு எங்கேருந்து வந்தாலும் அதே இடத்துக்கு போயிட்டு கதை பொத்துன்னு சாத்திட்டான். அப்போ ஹீரோ வந்து ரொம்ப நடுக்கத்தில் இருக்கான். இது இது எல்லாம் ஒரு ஆர்மி ஆஃப் டீமனில் இது என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். அது போக நான் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு காப்ளின் வந்து, மாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வயசு. நம்ம ஹீரோ அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு காப்ளின். ஆமாம் நீயும் நீ யாரு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் தான் கர்ண்ட், உங்களோட புது அட்வைசர் சார், நீங்கள் தான் நேற்று என்னை அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னு அந்த காப்ளின் சொல்லுது. ஓகே சொல்லு கர்ண்ட், எதுக்காக இங்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மாஸ்டர் வந்து டோருக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீங்கள் தானே ஏதோ ரேலி பண்ணு சொன்னீங்கன்ட்டு, அதான் நான் வந்து பக்கத்தில் வில்லேஜில் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி எல்லா ஆர்மியும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறானா, என்னது ஆர்மியா, எல்லாத்தையும் சாவடிக்கணுமா, அது பக்கத்தில் இருக்க வில்லேஜா, இல்லை எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் இது தானே வேணும்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து அவர் ரொம்ப சோகமாக வந்து அந்த கர்ட் கேட்கும்போது நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கானா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் போல அப்படின்னு வந்து கர்ண்ட் நினச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு வேறு வாய்ப்பு தெரில சார் அப்படின்னு சொல்லி அவன் சொடக்க போடுறான். பார்த்தா அவன் உடம்பு மொத்தமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனை சூசைட் பண்ண போகிறான். அப்புறம் நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ இல்லை இது எப்படியாச்சும் அவனே சாவடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு அது எப்படியாச்சும் இது பண்ணணுன்னு கையை நீட்டுறான். பார்த்தா அதுலேருந்து ஒரு எனர்ஜி வந்து அந்த நெருப்பு எல்லாத்தையும் அணைக்குது. கர்ண்ட் வந்துக்கு ஷாக்கு, என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணியிருப்பான்ல, அதனால வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களால் அல்டிமேட் கர்மா வந்து எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா என்னை மன்னிச்சிடுங்க கிரேட் பிளாக் பேஜ், இல்லை நான் உங்களை வந்து கெஞ்சி கேட்குற கிரேட் பிளாக் மேஜ், என்னோடய லைஃப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த காப்ளின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது சைடு ஹீரோக்கு புரியல. என்னது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு, அதனால் மற்ற அட்வைசர் மாதிரி என் வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, நானே உயிரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு என்னது இவன் உயிரை இவன் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அது போக அவங்களோட சோல் எல்லாம் வந்து இந்த கேஸில் வந்து கத்துது. அது எனக்கு தெரியுது, நானும் அந்த மாதிரி சாகுறேன், நான் என் உயிரை நானே எடுத்துக்கிறேன், உங்கள் கையை வந்து ரத்த ஆக்க வேணாம் அப்படின்னு வந்து காப்ளின் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அங்கே பாருங்க அப்படின்னு வந்து நடுங்கிட்டே விரல நீட்டிக்கிட்டு இருக்கானா. ஹீரோ அங்கிட்டு பார்க்குறான் என்னதுன்னு. பார்த்தா எக்கச்சக்கமான காப்ளின், இது எல்லாமே அட்வைசராக வந்தது, எல்லாத்தையும் மண்டில் போட்டு அடிச்சு வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. ஐ மீன் முன்னாடி இருந்த ஹீரோ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஹீரோக்கு ஷாக்கு, என்னதுடா இது அப்படின்னு. அவங்களாம் என்னது எப்படி இது என்ன ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஹீரோ பக்கத்தில் போய் பார்க்குறான். அதை எழுதியிருக்காங்க எங்கே என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. வந்து யாரும் காப்ளின்னு ஒரு காப்ளின் இருக்குது, அது வந்து இந்த கிங்கோட கவுன்சிலில் 6 நாள் வேலை பார்த்துருக்கான். வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சான். அதாவது ஹீரோவை அட்டன் பண்ண 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால போட்டு தள்ளிட்டாங்களாம். அடுத்து இன்னொன்று வந்து ஜிப்பேல் பஹன் ஒருத்தர் இருக்கான், அவன் 13 நாள் வந்தானா. ஐயோ இவர் என்ன இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்த்துச்சா, அவரே போட்டு தள்ளிட்டாரு அந்த ஹீரோன்னு சொல்லாமல் டீமன் கிங்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் பிளாக் மேஜ் தான் சொல்கிறாங்க, நம்ம டீமன் கிங்கை சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து 3வது ஒரு கேட்டகிரி, அதை பார்த்தா ஃப்ளின்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் 31 நிமிஷம் தான் ஆச்சு, ஒழுங்காக அவன் பேசாதனால அவன் போட்டு தள்ளிட்டாங்களாம். ஹீரோ பார்த்துட்டு என்ன கடவுளே இது அப்படின்னு யோசிக்கிறேன். நான் என்ன ஒரு பெரிய மான்ஸ்டர் போலையா அப்படின்னு ஹீரோ வந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் பயந்துக்கிட்டு. அது போக கண்ட் அப்படின்னு கூப்பிடும்போது அவன் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லுங்க அப்படின்னு வந்து அவன் அழுதுகிட்டு திரும்பி பார்க்க, நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் கண்ட் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறானா. அது போக நான் வந்து உன்னோட லைஃப் இருக்கிற அளவு நீ என்னோட கவுன்சிலாக இருக்கணும்னு நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. இந்த சைடு கண்ட்டுக்கு அப்படியே ஷாக்கு, அப்படியா உண்மையாவா, நான் இதை எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது கூட தெரியல மாஸ்டர் அப்படின்னு வந்து கண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கானா. இந்த சைடு சரி நான் கேட்குற கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணு, அது ஸ்ட்ரேஞ்சாக இருந்தால் நீ ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், நான் யாருன்னு சொல்லு அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறானா. நீங்கள் தான் த கிரேட்டஸ்ட் பிளாக் மேஜ் இந்த யூனிவர்ஸிலே அப்படின்னு வந்து கிராண்ட்டு சொல்கிறான். அப்படியா, அப்போ எனக்கு பேர் இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, எஸ் ஆமாம் இருக்குது, அதுதான் தி பிளாக் மேஜ் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆல்ரைட்டு, அப்போ என் பேர் எங்களுக்கு தெரியாது போல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான்.
சரி இது என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கிராண்ட் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு புரியுது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு. என்னோட நாலேஜ் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு கேட்குறதுக்கு தானே இந்த டெஸ்ட் வைக்கிறீங்க. இந்த கவுன்சில் இந்த குட் கவுன்சில் வந்து எவ்வளோ நாலேஜபிளாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை. அப்புறம் அந்த காப்ளின் பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேசல் பார்த்தா ஒரு பெரிய ஃபோர்ட்ரஸ்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் ஆஃப் சவுத்தை ஃபுல்லாக ரூல் பண்ணி வச்சுக்கலாம். அது அளவு இதோட கெப்பாசிட்டி இருக்குது. அது போக இதுதான் உங்களோட ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸு அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ பெரிய கோட்டைக்கு அதாவது ஓனர் வந்து நம்ம ஹீரோ. அதை சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஹீரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்குதுன்னு நம்ம காப்ளின் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது நான் வெறும் வந்து ஒரு மர்ஸ் மாடராக மட்டும் ரீஇன்கார்னேட் ஆகலை. என் கையில் வந்து ஒரு பெரிய ஆர்மி, அதாவது டீமன் ஆர்மி வந்து என் கையில் இருக்குது. அது நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அப்போன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி எப்போ இருந்து நான் இந்த லேண்ட் ஆஃப் சவுத்தை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது காப்ளின் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதாவது 40 நிமிஷமா அப்படின்னு வந்து சொல்லுதா நம்ம ஹீரோ. என்னது 40 நிமிஷமா? என்னடா 40 நிமிஷம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கத்துறானா. இல்லை சாரி தப்பாக சொல்லிட்டேன், 40 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம காப்ளின் சொல்லுது. 40 பில்லியனா 4000 கோடின்னு வச்சுக்கலாம். அதான் வந்து கரெக்டானது. ஸோ 4000 கோடியாக நம்ம ஹீரோ வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் இதுக்கு முன்னாடி இந்த டீமன் கிங் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதான் 40 நிமிஷம் சொல்லிட்டேன். இதை வந்து என்னோட டெத் சென்டென்ஸ் தானே, நான் இப்போ செத்துறவா. அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படின்னு ஹீரோ வந்து யோசிக்கிறான். சரி அப்போ நான் செத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் எடுத்து அவன் நெஞ்சில் குத்த போயிட்டு இருக்கான் கேன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ வெயிட் பண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க, திரும்பி பண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த காப்ளினோட கையை வந்து பிடிக்கிறான். இந்த சைடு நீங்கள் திரும்பி ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. இது வேற ஒன்று அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போதும் கேண்ட், நான் உனக்கு கமெண்ட் கொடுக்குறேன். இனிமேல் நீ உயிரோடு தான் இருக்கணும். ஒருவேளை நீ திரும்பி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணனா நான் சத்தியமாக சொல்கிறேன் உன் வாழ்க்கை ரொம்ப மிசரபிளாக தான் இருக்கும். யாருமே இந்த மாதிரி எதிர்பார்க்காத, அதாவது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாத இடத்துல உன்னை நான் டார்ச்சர் பண்ணுவேன், புரிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது கேண்ட் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. அந்த கேண்ட் வந்து அப்படியே எச்சி முழுங்கிட்டு அப்படின்ட்டு இருக்கா. சரி இது இங்கே இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ வந்து ஒன்று காமிக்கிறான். என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து திரும்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அந்த ஒயிட் மேஜை கண்டுபிடிங்கன்னு. நான் என்னோட மிஷினே லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பிரச்சனையில் அதை மறந்துட்டான். சரி அது போக நான் சீக்கிரமாக அந்த ஒயிட் மேட்சை வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ தான் வந்து அவனோட லைஃப் வந்து இதுக்கு மேலே கொடூரமாக இருக்குல்ல, இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம், எப்படியாச்சும் அவன் பூமிக்கு போகணுன்னு பார்க்குறான். அந்த பூமிக்கு போகிறதுக்கு காரணமே ஒரு பொண்ணு தான். அவள் தான் வந்து சியோ ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது யாருன்னா எப்போல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு தப்பு நடக்குதோ அந்த இடத்துல வந்து தட்டி கேட்குறக்காக வர ஒரு பொண்ணு தான். அப்போ நம்ம பார்க் வந்து அந்த பொண்ணு இருக்கும்போது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஏன்னா நம்ம பார்க் எப்போல்லாம் வந்து புள்ளி பண்ணுறானோ, எப்போல்லாம் வந்து கஷ்டத்தில் காணோம், அப்போ அவளாம் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவான். எக்ஸாம்பிள் அந்த ஃபுட்பாலில் நடக்கும்போது அவள் உதவி பண்ணது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சண்டை போடும்போது வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றினது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹீரோக்காக பண்ணான். அதுக்காக நான் இந்த உலகத்துக்கு போயே ஆகணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக இந்த ரீசனுக்காக என்னோடய பூமிக்கு போய் ஆகணும் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி கண்ட், உனக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த சிஸ்டத்தை காமிக்கும் போது இல்லையே எனக்கு எதுவும் தெரில மாஸ்டர் அப்படின்னு வந்து அவன் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போனா இது எனக்கு மட்டும்தான் தெரியும் போல் அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். சரி சொல்லு கண்ட், யார் இந்த ஒயிட் மேட்ச் அப்போ நம்ம ஹீரோ கேட்குறானா. அந்த சைடு வந்து கவுண்ட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். அங்கிட்டு பார்த்தா அங்கே ஒரு காக்கா ஷாக் ஆகுது, பூனை ஷாக் ஆகுது, எல்லோரும் ஷாக் ஆகுது. அப்போ வந்து இந்த சைடு கவுண்ட் வந்து இந்த உலகத்தில் பெரிய அருவறுப்பான ஒரு துண்டு அது வந்து இந்த உலகத்தை சுற்றி இருக்குது, நீங்கள் மட்டும் ஊன் சொல்லுங்கள் மாஸ்டர், அவங்களோட ஹெட்டோட தலையை நான் புட்டிக்கிட்டு வரேன், அவங்க வந்து என்ன தப்பு ஸ்டேஷனுக்கே அவங்க வந்து ஒரு அச்சுறுத்தல், அவங்கள என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, போயிட்டு அவங்க தலையை கூட எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் கண்ட் திரும்பி அதே இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப நன்றி கண்ட், நீ ரொம்ப கைண்டாக இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அப்படின்ட்டு இருக்கான். நீ சரி அவங்க எந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க அதை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவங்க வந்து அந்த பீஸ் ஆஃப் ஷீட் இருக்குல்ல, அது வந்து ஏதோ மல்டி மேனிஷனல் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேஜிக் யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டெக்ஸ் ஓப்பன் ஆகும், ஒரு உலகத்துலேருந்து இன்னொன்று உலகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க.
அது போக 1000 பேப்பர் இருந்தால் அது போக 1000 பேர் இருந்தாலும் அந்த இதை வந்து டெலிபோர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து கன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு டெலிபோர்ட் மூலமாக எல்லோரும் வந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம டீமன்ஸ் எல்லாத்தையும் இங்கிட்டு தள்ளி விடுற மாதிரி இருக்குது. ஓ, மல்டி டிமென்ஷனல் மேஜிக்கா? அப்போனா அதை வச்சு நான் வீட்டுக்கு போயிடலாம் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி பார்ப்போம், என்னால் வந்து எந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த சிஸ்டத்தில் ஸ்கில் ஆன் பண்ணி பார்த்தா மல்டிமீடியா மேஜிக் வந்து 0ன்னு இருக்குது. பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ண முடியாதுன்னு வந்திருக்கு. ரைட்டு. அப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹெல்ப் தான் பார்க்கணும். மேஜிக்கிட்ட போய் தான் ஹெல்ப் கேட்கணும் ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ என்ன நினைக்கிற, அந்த ஒயிட் மேஜிக் இருக்க மேஜிக் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, மாஸ்டர் அந்த ஒயிட் மேஜிக் தான் வந்து உங்களோட ஆர்க் எனிமி, அதாவது உங்கள் ஜென்ம பார்க்க அப்படின்னு வந்து நம்ம கேர்ன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கானா. அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அவங்க செத்தே போயிடுவாங்க மாஸ்டர் அப்படின்னு வந்து அந்த கன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது உண்மை தான், ஆனால் வந்து எனக்கு அந்த ஸ்கில் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா சிஸ்டத்தில் வந்து 100 லக்கி பாயிண்ட்ஸ் வந்திருக்கும்ல, அந்த லக்கி பாயிண்ட்ஸும் டெம்பரரியாக இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து அது எங்கே கண்டுபிடிக்கலாம், ஃபைண்ட் இட் மோர்னு போட்டிருக்கான். அப்போ அதில் பார்த்தா நீங்கள் எக்கச்சக்கமாக லக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக ஏதோ விஷயம் கிடைக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அப்போது என்னால் முடிஞ்சளவு நல்லதாக, அதாவது என்னால் முடிஞ்சளவு நல்ல விஷயத்த பண்ணால் அப்போது எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒயிட் மேஜ் அந்த மல்டிமீடியா மேஜிக்கும் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து என்கிட்ட 200 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதாவது இந்த கண்ட் லைஃப்பை காப்பாற்றினதுக்கு ஹி அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த கண்ட்டுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இவர் வந்து காற்றுலேயே சுடாமாட்டிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து கண்ட்டுக்கு ஒன்றும் புரியல. சரி பார்ப்போம் என்கிட்ட மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு அப்படின்னு ஹீரோ வந்து அதை கொடுக்கும்போது ஸ்கில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்தா லக்கு வந்து 0ல் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ இன்னும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஸ்ட்ரென்த்து 450, ஸ்பீடு 320, அப்புறம் பிளாக் மேஜிக் வந்து 2600 இருக்குது. ஆனால் ஏன் என் லக்கு மட்டும் 0ல் இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன சிஸ்டம் பக்கா அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரி அதை வந்து இன்னும் அதிகமாக பார்ப்போன்னு ஹீரோ கிளிக் பண்ணுறான். அப்போ வந்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான், என்னதுன்னு. அப்போ பார்த்தா கரண்ட் கர்மா வந்து உங்களோட எட்டர்னிட்டி அளவு அது கர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அது எதனால 0வாக இருக்குனால, அதாவது அந்த லக்கு எது 0ல் இருக்க காரணம் இதுதான் அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இது என்ன கர்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இந்த கர்மாவை எப்படி நான் எடுக்கிறது, டேமிட், இதனால தான் என்னோட லக்கு வந்து பிளாக் ஆகிருக்கா அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். எந்த லக்கு இல்லைனா எப்படி என்னால் அந்த மல்டிமீடியா மேஜிக்கை வந்து யூஸ் பண்ண முடியும், அப்போ கடைசியிலும் எனக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஹீரோ ரொம்ப சோகப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது யோசிக்கும் போது இன்னொரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரு புது கோஸ்டா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் பார்த்தா லிஃப்ட் த கர்ஸ் அப்படின்னு ஒரு நியூ கோஸ்ட் வந்திருக்கு. அந்த கோஸ்ட்டில் பார்த்தா நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா அவங்களோட லக்கு அன்பிளாக் ஆகிடும் அப்படின்னு வந்திருக்கு. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.